இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சாதான் எப்பயுமே எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஒரு அப்ளிகேஷன் எண்ட் டேட் இருக்குல்ல, அந்த எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அண்ணா யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு டெம்பரவரி ஜாப் அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது சென்டர் ஃபார் கம்போசிட் மெட்டீரியல், அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்த டேட் பார்த்தீங்கன்னா 10th December 2025. இது வந்து கிளாஸ் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு கம்போசிட் ஃபார் விண்ட் பிளேட்ஸ் அண்ட் தேர் ரீயூஸ் ஃபீஸிபிலிட்டி, இந்த ப்ராஜெக்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கிற அந்த ப்ரொஃபஸர் நேமு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அது வந்து நான் வீடியோவாக கொடுக்கல. அதே மாதிரி இந்த பொசிஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட்ஸ் 1. இது வந்து என்ஜினியரிங் டெக்னாலஜி சயின்ஸு படித்த எம்இ எம்டெக் எம்எஸ்சி டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் 7 வேகன்சி இருக்குது. 35,000 சேலரியாக தர்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பிஜி இன்டர்ன். இப்போ ஃபைனல் இயர் பிஜி படிச்சுட்ருக்கிற ப்ரீ ஃபைனல் படிச்சுட்ருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்டுக்கானது. நீங்கள் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சயின்ஸில் பிஜியில் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு 4 ஓப்பனிங் இருக்குது. இந்த இன்டர்ன்ஷிப்பு 7,750 ரூபா சேலரியாக தரேன்னு சொல்லியிருக்காங்க மந்த்லி. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் யூஜி இன்டர்ன் சேம் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சயின்ஸில் யூஜி பண்ணிகிட்ருக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கானது 5 ஓப்பனிங் இருக்குது. 5,000 ரூபா வந்து மந்த்லி சேலரியாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் டிப்ளமோ ஆர் பேச்சுலர் டிகிரி. நீங்கள் இதில் வந்து என்ன மேஜர் வேணால் பண்ணியிருக்கலாம். நீங்கள் டிகிரியோ டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 5 பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் அப்படின்ற அந்த 5 பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். மொத்தம் 20,000 ரூபா மந்த்லி சேலரியாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் பேச்சுலர் டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கணும். என்ன மேஜர் வேணால் பண்ணியிருக்கலாம். ஒரு 5 இயர்ஸ் வந்து அட்மின் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கம்ப்யூட்டரில் நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. 24,000 ரூபா சம்பளமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் கால்ஃபர் பண்ணது 10th December 2025. அப்ளிகேஷன் வந்து 31st December 2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன். இன்டர்வியூ டேட் வந்து 8th January. உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்ருவாங்க. ஸோ யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள கூப்பிட்ருவாங்க. அதே மாதிரி யாரை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து 13th January வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 2nd February 2026. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த இன்டர்ன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லைனா இந்த ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே 4th பேஜ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதை ஃபில்அப் பண்ணிடுங்க. அவங்க கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் ஃபில்அப் பண்ணிடுங்க. அப்டேட்டட் சிவி அட்டாச் பண்ணி பை போஸ்ட் வந்து தி டைரக்டர் சென்டர் ஃபார் கம்போசிட் மெட்டீரியல் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 600025 அப்படின்ற அட்ரஸ்க்கு பை போஸ்ட் வந்து நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. உங்களோட போஸ்ட்டு 31st December சாயந்தரம் ஒரு 5 மணிக்குள்ளே அங்கே ரீச் ஆகிற மாதிரி அனுப்பிச்சி விட்ருங்க. அதே மாதிரி ஒரு இமெயிலும் அனுப்பலாம். அது மாதிரி ஸ்கேன் காப்பி உங்கள் அப்ளிகேஷனும் உங்கள் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்டும் ஸ்கேன் பண்ணி அதை வந்து CCM director@ANNAUNIV.edu அப்படின்ற இமெயில் அட்ரஸ்க்கும் நீங்கள் அனுப்பிச்சி விட்டுடலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இமெயிலோ இல்லை போஸ்ட்டோ எதுவாக இருந்தாலும் 31st December 5 PM முன்னாடி அனுப்பிச்சிடுங்க. இதுதான் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ உங்களோட செலெக்ஷன் வந்து என்னென்னா, நீங்கள் அனுப்புகிற இந்த அப்ளிகேஷன் உங்களோட டாக்குமெண்ட்ஸை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறவங்கள மாத்திரம் உங்களை பர்சனல் இமெயில் ஐடியில் கூப்பிடுவாங்க. அந்த டேட்டுக்கு நீங்கள் என்ன டைமுக்கு அங்கே வரணும் அப்படின்னு நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோடு அங்கே போயிடுங்க. நீங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கான ட்ராவலிங் அலவன்ஸு எதுவுமே தரமாட்டாங்க. அதெல்லாம் உங்கள் ஓன் காஸ்ட்டில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எந்த அளவுக்கு உங்கள் மார்க்ஸும் மற்றதும் உங்களுடைய குவாலிஃபிகேஷனை எப்படி பேசுது அப்படிங்கிறத பொறுத்து மாத்திரம்தான் உங்களோட செலெக்ஷன் வந்து இருக்க போகுது. ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு அங்கே வந்து அலோவ் பண்ணுவோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பிஹெச்டி பண்ணுற ஐடியா இருக்கவங்க தாராளமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எடுத்துக்கலாம். இந்த பொசிஷன் வந்து கம்ப்ளீட்லி டெம்பரவரி.
ஆனா வந்து இது வந்து திருப்பியும் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது இவ்வளோ தான். இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதேமாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கடைசியா ஒரு ரெக்வெஸ்ட்டும் வைக்கிறேன். நீங்க யாராவது பிஹெச்டி பண்ற விருப்பம் இருக்கவங்க, அது மாரி யுஜி, பிஜி, சயன்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்க, இன்டர்ன்ஷிப்க்கு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. அது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.